ஃபர்ஸ்ட் படமே வந்து தமிழ்நாடே திரும்பி பார்த்தது. யாரு பார்த்தது? என்னப்பா இது புது பாட்டு இந்த மாரி வாழை மீன், விலங்கு மீன், கண்ணதாசன் காரக்குடி, கத்தாழ கண்ணால நான் கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே அந்த ஃபார்ம் ஆச்சு. ஆச்சு. எம்எஸ்வி சார் ஃபோன் பண்ணாரு. ம். ஏன்டா வேற பேரே கிடைக்கலையாடா, கண்ணதாசன் காரக்குடி வேற பேரே கிடைக்கலையாடா அப்படின்னு ஃபோன் பண்ணி. சித்திரம் பேசுறதுடைய படமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா இருந்தது. அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது சரி, அந்த கதையை நரேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அந்த ஹீ ஸ்ட்ராங் இன் எக்ஸிகியூஷன் சார். அதனால் நம்ம அவர்கிட்ட போய் கதை கேட்கணும். யாராக இருந்தாலும் ஆர்டிஸ்டாக தான் நான் சொல்லுவேன், அவர்கிட்ட போய் கதையெல்லாம் கேட்டு ஒன்றும் புரியாது. பிகாஸ் ஹிஸ் விஷன் இஸ் ஃபிலிம். அதாவது ஒருத்தர் நல்லா கதை சொல்லுவாங்க சில பேர்லாம், ஆனால் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா சொன்னதுக்கு இதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க எல்லாம் அப்படியே கிடையாது. நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்களோ மேபி 10-20% தான் இருக்கும். அது எக்ஸிகியூஷன் வரும்போது தான் அவங்க பண்ண முடியும். ஸோ அதே மியூசிக்லையும் சேம். சம்டைம் டியூன் கேட்டால் ஒன்றுமே புரியாது, பட் பாட்டாக வரும்போது என்னடா இதாக டியூனா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் வே ஆஃப் ஃபினிஷிங் த ப்ராஜெக்ட் ஆர் ப்ராடக்ட். ஸோ இவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதுதான் என்டர்டெய்னிங்கான விஷயம். என்னென்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் வாட் ஹி வாண்ட்ஸ், என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஃபர்ஸ்ட் படமே வந்து தமிழ்நாடே திரும்பி பார்த்தது. யாரு பார்த்தது? என்னப்பா இது புது பாட்டு இந்த மாதிரி வாழை மீன், விலங்கு மீன். ஏன்னா தேவா சார் வந்து கானா வந்து ஒரு லெவல் ஆஃப் எட்டு வந்தார். ஆமாம். அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சது. கரெக்டாக அகைன் நீ அந்த வாழை மீன், விலங்கு மீன் வந்து தான் வந்து அகைன் இந்த கானா மெலோடிக்காக கொண்டு வந்தோம். மெலோடிக்கா கான்ஷியஸாக பிட்வீன் த டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர். அது எப்படி அந்த பாட்டு அந்த இடத்துல அப்படி வைக்கணும், அது எந்த கால் எப்படி? we were very very clear about the melodic aspect and then a storyline inside. ஸோ அவரோட கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே எந்த படம் வந்து ஸ்டோரி லைன் அண்ட் ஒரு சின்ன லிங்க் டு கனெக்ட் தி ஆடியன்ஸ். அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா மன்மதராசா, தீனா சார் இது மன்மதராசா, அதுக்கப்புறம் எந்த ஃபாஸ்ட் பாட்டாக இருந்தாலும் குத்து பாட்டாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. அதில் மெலடி கம்மியாக இருக்கும், ஹுக் லைன்ஸ் இருக்கும். இப்போ சரக்கு வச்சிருக்க அந்த பாட்டுன்னா ஆடா இவ்வளோ தான் இருக்கும், அதில் மெலடின்றது கம்மியாக இருக்கும். ஸோ தென் வி தாட் ஒரு மெலோடிக்கான சாங்கு, இது குத்து பாட்டை நம்ம சொல்ல தேவையில்லை, ஒரு நல்ல பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம். வாய்ஸ் ஆனால் கானா வாய்ஸ். அப்போ அவர் கபிலன் தான் கூப்பிட்டு வந்தது. இட் வாஸ் நாட் கபிலன். இந்த ஒரு இதுவே இவால்வ் ஆயிருக்காது. அவரு கொண்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், மீனுக்கும் கல்யாணம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க எல்லாம் லிங்க் பண்ண உடனே அப்போ இட் வாஸ் டூ ரா. ஏன்னா அந்த டைமுக்கு அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமா கூட இருந்தது. இது யாரோட இது பீப்புளுக்கு என்ன பிடிக்கும் அதில் போங்க போகிற யாருதுன்றது இம்பார்ட்டன்ட். Then future when everybody is enlightened by themselves, they will know ஒரு மியூசிக் டேரக்டரோட வேலை என்ன, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ ரா ஏன் இவ்வளோ நாள் ஓடலை. அப்போ ஸோ யூ நீட் டு பாலிஷ் இட், யூ நீட் டு மேக் இட் மியூசிக்கல். அப்போ தான் இந்த ஸ்ருதினா என்ன, லயான்னா என்ன, ஒரு பீட்டுக்கு எந்த டெம்போ செட் பண்ணணும், ஒரு வாய்ஸ்க்கு என்ன ஸ்கேல். ஸோ அதுதான் நான் படிக்கிற சயின்ஸில் வந்து அந்த ஸ்கேல்ன்றது பிச்சிங், ஒரு ஃப்ரீக்வன்சி. ஒரு பொலிட்டிஷியன் ஸ்பீச் கொடுக்குறாருன்னா அவர் ஒரு ஸ்ருதியில் எடுத்தால் தான் மக்களுக்கு பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன் என்றால் இப்படின்னு சொன்னார்னா யாரும் என்ன தூக்கம் தான் வரும் அப்புறம். ஸோ நான் ஆணையிட்டால் அந்த பாட்டை வந்ததே அதுக்கு தான் காரணம். அவர் நல்லவருன்னு இல்லை, நான் சொல்கிறேன், நான் ஆணையிட்டால், நான் ஆட்சி இட்டால் அப்படின்ட்டு அவங்க அந்த ஃபோர்ஸில் வராங்கல்ல, தட் கிவ்ஸ் யூ அ ப்ராமிசிங் திங். ஸோ ஃபார் திஸ் ஒரு ஸ்கேல், ஒரு ரிதம் ஃபிக்ஸ் பண்ணோடனே சாங் வாஸ் நைஸ். பட் தென் ஆஃப்டர் தட் த சோ மெனி வண்டர்ஃபுல் திங்ஸ் ஃபார் த விஷுவலைசேஷன் அவர் ஃபார்ம் பண்ணதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொலாபரேட் ஆகிடுச்சு. நான் சாங் தனியாக கேட்டால் கூட இவ்வளோ ஆகுமான்னு நமக்கு தெரியாது. அந்த மஞ்சள் கலர் பட் அந்த சாரியை போடுறது, அந்த பொண்ணு ஆக்சுவலி தட் மாளவிகா வாஸ் ஆல்சோ லைக் ஷீஸ் டன் சோ மெனி, பட் இந்த மாதிரி ஒரு இதில் வரல ஒரு ஐட்டம் நம்ம மாதிரி. அண்ட் தே கிளாமரைஸ்ட் பட் அப்சல்யூட்லி நோ வல்காரிட்டி. சாரி கட்டிட்டு ப்ராப்பராக. ஸோ அதுதான் அந்த பியூட்டி. ஸோ எனிதிங் எராட்டிக் நீட் நாட் பி வல்கர்ன்றது ஹிஸ் கான்செப்ட். ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அந்த டைமில்? நீங்கள் ஃபர்ஸ்ட் தமிழில் ரிலீஸ் ஆகிற படம் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சார் யாருக்குமே பிடிக்கல சார் இந்த பாட்டு. நாங்களும் பார்த்து என்ன சொன்னாங்க, பிடிக்கல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இது என்ன, இது ஒரு என்ன மீனுக்குன்றா ஒன்றும் புரியல, இப்படிலாம் ஒரு இதில் இன்ஃபர்மேஷனாக நிறைய பேருக்கு. ஃபஸ்ட்டு படம் இல்லையா, ஃபஸ்ட்டு படத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம் இல்லையா சிடி, எல்லாத்துக்கும் இப்போ இதெல்லாம் ரிலீஸ் ஆகாமல் பார்க்கலாம், இந்த மாதிரி யார் மூஞ்சினே தெரியல, இவன் யார் ஹீரோ யாரு, எல்லாருமே புதுசு, எல்லாருமே புதுசு, அண்ட் என்ன நடக்குன்னு யாருக்கும் புரியல. அப்படியே எல்லாம் இட் வாஸ் அண்டர் டாக் மாதிரி. சரி நமக்கு அவங்களுக்கு அவங்க சொல்லும்போது அதெல்லாம் நம்மளுக்கு we were taught in a different school. உன் வேலையை நீ பண்ணு, நடக்கிறது நடக்கும், அவ்வளோதான். பிகாஸ் எதிர்பார்ப்பு இல்லைல்ல. இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ஏன் இன்னொரு 100 படம் பண்ணியிருக்கலாமே,
அதான் நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் எனக்கு என்ன பிரசாதம் கொடுக்குறாரோ எடுத்துக்கிறான்றதை நான் இருக்கேன். இப்போ நான் மியூசிக் பண்ணணுமா இல்லையான்றது டைரக்டர் ஃபஸ்ட்டு இல்லை ப்ரொடியூசரோ அவங்க முடிவு பண்ணணும். அவங்களே முடிவு பண்ணணும்னா மார்க்கெட் வரைக்கும் எப்படி போக முடியும்? ஸோ யூ நீட் டு சூஸ் யுவர் டீம் மெம்பர்ஸ் ஹூ வில் ஒர்க் ஃபார் யர் ப்ராஜெக்ட். இந்த பாட்டு தேட்டருக்கு போயிருக்கும்ல நீங்கள் ரிலீஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ? ஃபஸ்ட்டு தான் ரிலீஸ் ஃப்ளாப் ஆச்சுல படம். செகண்ட் ரிலீஸ் தானே 100 days ரன்னிங். ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஸோ டைரக்டர்லாம் போய் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லைங்க ஒரு 1 week வெயிட் பண்ணுங்க. இது அந்த எரா வாஸ் நாட் இன்ஸ்டன்ட் எரா. இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும்போதே எங்கள் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் இந்த சீன் நல்லா இருக்கு, இப்படி எடுத்துக்கலாம், இவர் டைரக்டர் மாதிரி. ஸோ இப்படி இருக்கிற ஜென்ரேஷன் இல்லாமல் வி ஹேட் டைம் டு ஹோல்ட் ஆன் டு த ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப் பீப்புள் கோயிங் அண்ட் டெல்லிங் இன் தேர் ஆஃபீஸ். இட் வாஸ் லைக் ஃப்ரைடே ரிலீஸ்னா மண்டே ஆஃபீஸ்லையோ ஸ்கூல்லையோ வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுற வரைக்கும் டைம் வெயிட் பண்ணணும். தட் வாஸ் தி பிஸ்னஸ் தட் டே. பட் ஸ்டில் ஆஃப்டர் 1 week ஆல்சோ இட் வாஸ் நாட் பிக்கிங் அப்படின்றோடனே தூக்கிட்டாங்க. தென் தே were starting to remove from theaters. First release in Chennai city there was time still. So fortunately Wednesday Friday வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, வேறு படங்கள் வரப்போகுது. வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகுது. உட்லேண்ட்ஸ் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்ன்றாங்க. சிம்ஃபனியில் தான் நாங்கள்லாம் படம் பார்த்தோம் ஃபஸ்ட் வீக்கில். யாருமே இல்லை, நாங்கள் எல்லோரும் என்னடா முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான் படம் ஃப்ளாப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க, ஒரே சத்தம் ஃபோனில் அந்த வாழைமீன் விலங்கு பாட்டு ஓடும்போது, என்னப்பா நீங்களாம் ஏதாவது மிக்சிங் பண்ணி ஸ்டூடியோலேருந்து கிளாப் சவுண்ட்லாம் போட்டு இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அப்படின்னா அப்போ வீடியோ ஃபோன் இதெல்லாம் கிடையாது. ஆமாம், ஒரு மொபைல் யார்கிட்ட இருந்தாலே பெரிய ஆள் அவன் ஃபோன் பண்ணி இல்லைடா உடனே ஓடிவா அப்படின்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்த்து விஷுவல், ஆமாம் உண்மையிலேயே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தேர்ஸ்டே ஆல் ஷோஸ் ஆல் தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரைடே அடுத்த படம் வந்துருச்சு. பட் சம்ஹவ் மிராக்கிள்ஸ் ஹேப்பன் அப்படின்ற ஃபெய்த்தில் வந்து என்னென்னா அகைன் தே கேம் பேக். ஏன்னா ஆல்ரெடி எடுக்கணும்னு முடிவு பண்ண நிப்பாட்ட முடியாது, கூட்டம் வருதுல்ல, கூட்டம் வருது. பட் ஸ்டில் ஹேவ் டு ரிமூவ் இட். கம் மேபி நெக்ஸ்ட் ஃப்ரைடேவோ அதுக்கு அடுத்த ஃப்ரைடேவோ ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த பாட்டு 10 தடவை 15 தடவை ஐ திங்க் 20 தடவைலாம் ஓடி இருக்கு சன் மியூசிக்கில். அப்போ அந்த ரேடியோவும் அந்த டைமில் நல்ல பீக்கில் இருக்க ஆரம்பிச்சு. தேர் வாஸ் நோ இன்டர்நெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேர் வாஸ் நோ யூடியூப் ஸ்டார்ட் ஒன்லி 2009 2004 அந்த அதான் அந்த ஏரியா 9க்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ 4-5ல அவ்வளோவா இல்லை. அப்படியே இருந்தால் கூட 10 வியூ 20 வியூ பார்த்தா பெரிய சிஸ்டம் யார்கிட்டையும் இல்லை பெருசா. அண்ட் தட் சாங் வென்ட் இன்டு பில்போர்ட்ஸ் ஆல்சோ. அமெரிக்கன் பில்போர்ட்ஸில் இட் வாஸ் டாப்பிங். என்னன்னா தமிழ் ஃபோக் சாங் அமெரிக்கன் பில்போர்டா, ஒன்றுமே புரியல. ஸோ இட் வாஸ் ஃபன். ஸோ த மோர் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட், ஒரு 2 தமிழ் படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா உடனே நான் ஹிந்தி பண்ணிடணும், உடனே ஹாலிவுட் பண்ணிடணும். இதை எக்ஸ்பெக்டேஷன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அன்நேச்சுரலான ஒரு பில்டப். யூ கேன் ட்ரீம் ஆஃப் திங்ஸ் பட் தென் இட் ஷுட் பி நேச்சுரல். வாழைமீன் விலங்கு மீன் இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிது, இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னதுன்னா யார்? ஃபஸ்ட்டு பண்ண ரிலீஸ் படம் வேறு இல்லை, அதனால் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறத விட வந்து ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. அந்த பாட்டு முடிச்சு எல்லாம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் மேபி a year ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மை மதர் வாஸ் ட்ராவலிங் டு US. அப்போது ஐ ஹேட் டு டேக் கேர் டு த US கான்சுலேட். ஒன்லி அவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும், நான் போக முடியாது. ஸோ நான் கேட் கிட்ட நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு வாங்க, நான் வெளில வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். ஸோ 1/2 hour ஆச்சு. கேட்டுக்கு நான் எல்லோரும் அங்கே லைனில் நிற்பாங்களே மவுண்ட் ரோடு, அந்த மாதிரி நம்மளும் நின்றுட்டுருக்கோம். ஒரு வாட்டி கேட் திறக்கும் போது தான் எங்கள் அம்மா வராங்களான்ட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஸ்லோவாக கேட் திறந்தது. அப்போ எங்கள் அம்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்டுக்கிட்ட போனால் A.R. ரஹ்மான் சார் வராரு. இப்படி பார்க்குறேன், என்ன பேசணும்னு நமக்கு தெரியல அந்த ஷாக்கில் வந்து. ஸோ அதுக்கு ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் கார் டு கம். அங்கே வந்து வரணும் இல்லையா, அந்த சர்ச் பார்க்கிட்ட எங்கேயோ பார்க் பண்ணியிருப்பாங்க. அவரும் நிற்கிறார், நானும் நிற்கிறேன். சரி தைரியம் பண்ணிக்கலாம், சுந்தர் போ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் சார் ஐ எம் சுந்தர் அப்படின்னு சொன்னேன்னே அப்படின்ற மாதிரி ஸோ வாட்ன்ற மாதிரி இருந்தார். அப்புறம் எங்கள் அப்பா பேர் சொன்னேன்னே, ஓ ஹாய் ஹாய் அப்படின்னாரு. அப்பா பரவாயில்ல, அதுக்கு ஒரு வேல்யூ, அதை ஃபஸ்ட் இயர் நம்ம சொல்லியிருக்கணும் போல இருக்குன்னு நினச்சிட்டு ஹாய் ஹாய் சொன்னார். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னாரு. நானும் மியூசிக் டேரக்டர்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது, சொல்லலாமா சொல்லக்கூடாதா தெரியல. அப்புறம் சொன்னேன் ஐ டிட் மியூசிக் சார், ஐ டிட் ஒன் ஆஃப் த மூவி, இந்த மாதிரி வாழைமீன்னு. நீ தானே அது, எனக்கு யாருன்னே தெரில, என் பையன் அதை கேட்டுக்கிட்டே இருப்பான், அதை கேட்காம ஒரு நாள் தூங்க மாட்டான் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகிடுச்சு போல இருக்கு. த இமோஷன் when I get from his mouth direct that somebody in his family liked the song அப்படின்றப்போ வந்து that gave me goosebumps and I just thank God. ஓகே, இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு.
பட் he likes, I mean, I've seen him a couple of times in the studio before, but அவருக்கு அது ஞாபகம் இருந்திருக்காது. But then he's still an inspiration for all of us இல்லையா. But I kept myself, பரவாயில்ல நம்ம வேலை செய்யணும், ஏன்னா ஹிட்ஸ் அண்ட் ஃப்ளாப் இஸ் காமன்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். How much you can be able to consistently giveன்றது தான் கேம். And that consistency நம்ம கையில் இல்லைன்றதும் நமக்கு தெரியும். Though we argue, இல்லை நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீ நான் சொல்கிறேன் உனக்கு டியூன் அன்றைக்கி வரணும், கீபோர்டில் வைக்கும்போது அதுதான் ஃபைனல். ஹவு மச் யூ லேர்ன்ட், ஹவு மச் யூ ஹேவ், இல்லை இன்றைக்கி ரஹ்மான் சார் அதுதான். எவ்ரி டே இஸ் அ ஃப்ரெஷ் டே ஃபார் ஹிம். நான் எல்லாமே பண்ணிட்டேன்னு அவரால் சொல்ல முடியல. அன்றைக்கி வரும்போது இன்றைக்கி இப்போ என்ன பிடிக்கும் அவங்களுக்கு, தட்ஸ் வை தேர் ஸ்டில் தேர். சார் அந்த படத்துலேயே நீங்கள் மெலோடி நல்லா கொடுத்துருந்தீங்க. இடம் பொருள் பார்த்து ஒரு பாட்டு, மழை மழைன்னு சின்ன ஒரு ட்ராக் நல்லா இருந்தது. அந்த சாங்ஸ்லாம் என்ன எப்படி? அதில் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலாக நல்ல நல்ல சாங்ஸ். ஈவன் ஆகாயம் ஆகாயம்ட்டு ஹரிஹரன் எனக்கு பண்ணது அதுதான். He liked the song. Even today when I meet him anywhere in the concerts இல்ல, பட்டாம்பூச்சி வண்ணம் பட்டாம்பூச்சி டிம்மி பாடியிருப்பாரு. டிம்மி அந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருக்குமே சார். அது ஆனா வாழமீன் வழங்கமீன் தான் பெருசா தெரிஞ்சது. இந்த பாட்டு வந்து இதெல்லாம் ஏன்னா ஒன்னு எப்பவுமே பெருசா ஆயிடுச்சுன்னா எல்லாமே வாஷ் அவுட். இன்ஃபேக்ட் ஸ்டோரி லைன் கூட வாஷ் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அந்த கதை என்ன படம் என்னன்னு கூட மறந்துட்டாங்க. சித்திரம் பேசுடி வாழமீன், சித்திரம் பேசி வாழமீன் இப்படி ஆயிடுச்சது. இல்ல அந்த படத்துக்கு நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. லைக் கரெக்டா அந்த ப்ராஸ்டிடியூட் வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல நீங்கள் அந்த வயலின் அந்த இன்புட்லாம் எப்படி சார் இருந்தது? என்ன மாதிரி? எதுக்குன்னா the knowledge or the awareness of certain situations which we learned from Discovery Channel and National Geographic, the way they see things very rationally without any emotion. எதுக்கு சொல்லணும்னா அந்த ப்ராஸ்டிடியூட்னு சொன்னோன்னே வால்யூம் குறையுது உங்களுக்கு. there's nothing wrong in that, in uttering, because you have to say it in the proper way to the people, taking away all that biased feelings and emotions linked with it. So in the storyline அந்த வீட்டுக்குள்ளே போனது, இந்த நடந்தது, இதெல்லாமே வந்து the scene people forgot, but now they are linking with the biased things. So இதெல்லாமே மிஷ்கின் சர்க்கிட்ட it was a nice experience. ஒரு விஷயம் கதையாக சொல்கிறோம், இதுலேருந்து மற்ற உனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அதில் நீ லிங்க் பண்ணிக்காத. ஸோ ஒரு ரெட் லைட் ஏரியா அப்படின்னா அந்த ரெட் லைட் ஏரியா சொன்னோடனே நீ எதுக்கு அங்கே போன அப்படின்வாங்க. அப்படின்ற மாதிரி பீப்புள் வில் சி. அப்போ எதுக்கு அங்கே இருக்குன்னு கேட்குறேன். கரெக்ட், அங்கே இருக்குது, அங்கே போகிறதுனால நீ உள்ளே போனியான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுவும் இல்லை, அப்போ நீ போய் என்ன பண்ணன்னு யாரும் கேட்கல, அதுவும் கேட்க மாட்டான். ஸோ the 5 layers of truth gets washed off because of your biased opinion. So we then, when we worked in such international projects, that they go deeper and talk to them, know their pain, why they do what they do. So that otherwise, why governments will regulate it and honor it as a profession, sir? They pay taxes, they have been given medical facilities. They understood so many other things which gives them survival mode. So இந்த ஒரு மீனிங் தெரிஞ்ச உடனே அந்த சீனை வந்து கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, இட்ஸ் நாட் ரிலேட்டிவ். நாங்கள் கரெக்டான சொன்னது உங்களுக்கு கரெக்டாக இருக்க தேவையில்லை, பட் கதை பிரகாரம் அவர் என்ன நினைச்சாரோ அதை கம்யூனிகேட் பண்ண முடியுது. அதனால அங்கே சென்டிமெண்டலாக நாங்கள் ட்ராவல் பண்ண முடியுது. இல்லை கிளைமேக்ஸ் கிட்டேயுமே அதே மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்து வருவீங்க. எமோஷனலாக ரொம்ப அந்த இடம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம், சித்திரம் பேசுறதுக்கு அப்புறமா பெரிய படங்கள் எதுவும் அந்த இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பெரிய டைரக்டர்ஸ் வந்து அப்ரோச்லாம் எதுவும் பண்ணல சார். அகைன் வந்து 5வது தான் வந்தது. எங்க எனக்கு மட்டும் இல்லை, டைரக்டருக்கும் வரல. ஆமாம், ஹீரோக்கு வரல, ஹீரோயினுக்கு வரல, என்ன கேமராமேனுக்கு வரல. அதாவது அந்த டீம் மொத்தமா மறுபடியும் நம்மளே ஒரு படம் பண்ணாதான் உண்டுன்ற மாதிரி அகைன் நீங்களே ஒரு எல்லாரும் திருப்பி ரீயூனியன் பண்ணி திருப்பி அதை ஹிட் பண்ணி. இந்த படம் எப்படி சார் எப்படி ஆரம்பிச்சது? இந்த ரீசனுக்காகவே இது ஃபார்ம் ஆச்சா இல்லை? மேபி ஐ டோன்ட் நோ, ஐ சீ இட் இன் வெரி காமன் பாயிண்ட். மேபி அதனால தான் கூட வந்திருக்கலாம். பட் ஓகே, அது நடக்குது, அவ்வளோதான். இந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த ஒரு செகண்ட் டைம் வந்து இட்ஸ் ஃபன் சார். அதாவது வி ஆல்ரெடி ஹேவ் 3 years ஆஃப் ரேப்போ இல்லை பண்ணுறோம். இப்போ சப்போஸ் மணிரத்னம் அண்ட் ரஹ்மான் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் அதெல்லாம் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இருக்காது. You know the wavelength, you know what you want, okay, what you are expecting, what I can offer, what you are going to do. We come up to a common point. அந்த வகையில் வந்து இந்த படத்தோட 1 line தான் சொன்னாங்க. சொல்லும் போதே வந்து நான் அப்போ சொன்னேன், அந்த படத்துக்கு இதுக்கு 10 மடங்கு ஜம்ப் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் மெச்சூர்ட் ஆர் ஹையர் அப்படின்னா. நான் அப்போல்லாம் இப்படியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். சார் நான் அப்படி சொல்லலை சார், இது நல்லா இருக்குன்னா அது நல்லா இல்லைன்னு கிடையாது. But this seems to be closer to commercial than that, which is true.
சித்திரம் பேசி வந்தபோது கமர்ஷியலாக நீங்கள் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் அது ஆன் இதில் இருக்கும், கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும். பட் கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாமே கம்மி. ஒரு ஃபைட்டுனா கூட பெரிய ஃபைட்லாம் ஒன்றும் கிடையாது, சேஸ் கிடையாது. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஐ திங்க் திஸ் ஹஸ் பொட்டென்ஷியல் டு பிகம் அ கமர்ஷியல் சக்ஸஸ் எடுத்த உடனே அப்படின்றது ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் கொடுத்த பாடல்கள். கண்ணதாசன் காரக்குடி, கத்தாழ கண்ணால. நான் கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாமே அந்த ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி இந்த கண்ணதாசன் காரைக்குடிக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. MSV சார் ஃபோன் பண்ணாரு, ஏன்டா வேற பேரே கிடைக்கலையாடா, கண்ணதாசன் காரக்குடி வேற பேரே கிடைக்கலையாடா அப்படின்னு ஃபோன் பண்ணி. என்ன அவரு சரக்கு அடிப்பாருல்ல, அதனால அந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணி என் நண்பன்டா அவன் அப்படின்னாரு. என்ன மாமா சொல்லுங்க? இல்ல கண்ணதாசன் பரமக்குடிடா, காரைக்குடி இல்ல அப்படின்னாரு. இவங்க ரைமிங்கா இருக்கிறதுக்காக வச்சுட்டாங்க போல. கபிலன் தானே எழுது. கபிலன் ரொம்ப நல்லா இருக்கும் வரிகள். அதாவது சரணத்துல கூட வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கூட கபிலன் நாங்க மீட் பண்ணும்போது கூட அதை பத்தி ரொம்ப பேசுவோம். ஒரு பார் ஆந்தம் மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி அந்த சாங் உருவாச்சு, அந்த அந்த ரெக்கார்டிங் செஷன்? அது எல்லாமே மிஸ்கினோட மண்டைக்குள்ள இருந்து வந்தது தான். அவரையும் பாட வச்சீங்க அந்த பாட்டு? இல்லை, அதாவது அன்னைக்கு ஃபன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு பிஃபோர் ஹி பிகம் சிங்கர், திஸ் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் சாங். அச்சம் தவிர்னு ஆமா, அச்சம் தவிர தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு நாள் அவர்கிட்ட எப்பவுமே ஒரு புக்கோட தான் வருவார். எம்டி ஹேண்ட் நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு ஏதோ ஒரு புக்கு இருந்தது. அந்த புக்கு, அந்த புக்கில் வந்து படிச்சுக்கிட்டே சீரியஸாக இருந்தார். நான் நினச்சேன் கம்போசிங்கா இல்லை சைலண்ட் சிட்டிங்கான்னு தெரில. நானும் கம்முன்னு இருந்தேன். கம்போசிங் நாங்கள் என்றைக்குமே உட்காந்ததே இல்லை. அப்படி ஹீ லைக்ஸ் டு சிட் இன் த ஸ்டுடியோ ஆல்வேஸ். அந்த மூடுக்கு வந்துட்டாங்க. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ஒன்று ஏதோ ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கும் போர் அடிக்குது எவ்வளோ நேரம் சைலண்ட்டாக உட்காருதுன்ட்டு. அதை வாசிக்கிறது அவருக்கு ஏதோ மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி அந்த லைன் அச்சம் தவிர ஆண்மை தவிர இது படிச்சுட்டு இருக்கார் போல இருக்கு. இது அது பாரதியார் புக் அது. அதான். அப்போ நான் இப்படி இருக்கிறதுனால அந்த சைட் பார்க்கல, நானும் இப்படி ஃபேஸ் பண்ணுவேன் இருக்கும்போது. அவர் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஹம் பண்ணியிருக்காரு. இது நல்லா இருக்கே நம்ம சொன்னோன்னே அப்போ ஸ்பாட்டில் வெறும் கிளிக் ட்ராக் அண்ட் கார்ட்ஸ் மட்டும் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். என்ன நடக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம், இதை ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குல்ல சார்? ரொம்ப சிம்பிள், கேட்சியாக இருக்கும். அப்போது அவர் வாய்ஸ் கூட he was having fever. நீங்கள் அந்த வாய்ஸ் டெக்ஸ்டர் இன்னை வரைக்கும் திருப்பி அது வராது பாருங்கள். he was having fever, so his voice was not யூஷுவல் மாதிரி இல்லை. பட் இட் சூட்டட் த பிச். ஆனால் ரெக்கார்ட் பண்ணல, நெக்ஸ்ட் டே திருப்பி ரெக்கார்ட் பண்ணலாம் கூட அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோமோ அது ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ ட்ராக்கை வச்சுக்கிட்டு ஐ ஸ்டார்ட் பில்டிங் த மியூசிக் அரவுண்ட் இட். அப்புறமா நல்லா வந்துருச்சு பாட்டு. 2 பேருக்குமே இது எங்கே வைக்கணும் அது தெரியல. ஏன்னா எங்கே வைக்கணுன்றதுக்காக நாங்கள் பண்ணல, சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணோம். டைட்டில் வச்சு விட்ருவோம், டைட்டில் போடுவோம் அப்படின்றது. ஏன்னா அப்போ அது வரைக்கும் படத்தோட பேர் அஞ்சாதேன்றது ஃபைனல் ஆகலை. ஸோ பாரதியார் பேர்கள் தான் அவர் வைக்கணும்னு இருந்தார். வேற ஏதோ ஒரு பேர் எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த அச்சம் தவிர மாதிரி ஒரு பேர் அது. சரி, இந்த பாட்டு நம்ம டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் ஆகுதும் அந்த ட்ரெய்லரில் போட்ட போது தான் நல்ல ஒரு பயங்கர ரீச் போச்சு. கண்ணதாசன் காரக்குடி இல்லாத பாரே பார்க்க முடியாது டைமில். அந்த ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு கூட சார், இன்னைக்கு கூட வந்து நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா போனீங்கன்னா கத்தாழ கண்ணால கண்ணதாசன் காரக்குடி. ரீசென்ட்லி 1 or 2 months back, I don't remember, my daughter showed me Insta video. Black dress போட்டு கேர்ள்ஸ் எல்லாரும் கத்தா கண்ணாலுக்கு ஆடுறாங்க. அப்போ she is showing me this song and Virat Kohli likes this song. என்னமோ அதில் டேக் பண்ணியிருந்தது. ஓகே, you know, have you seen this song? என்ன கேட்டா, your nana only did this அப்படின்னு. Really அப்படின்னா, ஏன்னா she is not even born that time. Then only she is realizing actually it's her song அப்படின்ட்டு. Oh, you do songs for movies அப்படின்றாவ. நம்ம வீட்டில் அது எதையுமே we didn't express.